அன்புக்கினிய மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு வேதியியல் பாடத்தில் பொதுத் தேர்வில் வெற்றி பெறுவதற்கான பல்வேறு உத்திகளை நம்ம வீடியோ வழியாக சொல்லிட்டு வந்துட்டுருக்குறோம். அந்த வகையில் இந்த வீடியோ கடந்த ஆண்டுகளில் கட்டாய வினாவில் கேட்கப்பட்ட வினாக்கள் அவற்றை எதிர்கொள்வது எப்படி அப்படின்ற வகையில் பேசுகிறோம். இந்த கேள்வி ஆகஸ்ட் 2021ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃப்ரம் த ஃபாலோயிங் ரியாக்ஷன் ஐடென்டிஃபை ஏ அண்டு பி அப்படின்ற கேள்வி கேட்டிருக்காங்க. நமக்கு நைட்ரோமீத்தேன் அப்படின்றதை எடுத்திருக்கிறாங்க. அதை பாருங்கள், டின் அண்டு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கூட ட்ரீட் பண்ணும்பொழுது 6 மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஏ அப்படின்றது கிடைக்கிறாங்க. தென் ஜிங்க் அம்மோனியம் குளோரைடு கூட ட்ரீட் பண்ணுறாங்க, 4 மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன், நமக்கு பி அப்படின்ற ஒன்று கிடைக்கிது. தென் ஃபைண்டு த ஏ அண்டு பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு நைட்ரோமீத்தனை எடுத்து பாருங்கள், டின் அண்ட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கூட 6 மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் கூட ஆட் பண்ணும் பொழுது நமக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த 2 ஆக்சிஜனும் இங்கேருந்து 4 ஹைட்ரஜனும் சேர்ந்து இட் வில் பி எலிமினேட்டட் 2 மோல்ஸ் ஆஃப் வாட்டர், 2 மூலக்கூறு நீர் அப்படின்றது வெளியேற்றப்படுகிறது. இங்கே 6 ஹைட்ரஜனில் நமக்கு பாருங்கள் 2 × 2 4 ஹைட்ரஜன் ரிமூவ் ஆயிடுச்சு. ரிமைனிங் 2 ஹைட்ரஜன், அந்த 2 ஹைட்ரஜன் நைட்ரஜன் கூட சேர்ந்து நமக்கு என்ன கிடைப்பாங்க, மெத்தில் அமீன் அப்படின்றது கிடைக்கிது. ஸோ இங்கே நம்ம எடுத்த அந்த அம்மோனியா இது HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்றது நமக்கு அசிடிக் மீடியம் அப்படின்றதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. தென் இதே கேள்வியை அதே நைட்ரோமீத்தேன்னு பாருங்கள், ஜிங்க் அம்மோனியம் குளோரைடு. இந்த அம்மோனியம் குளோரைடு அப்படின்றது நியூட்ரல் மீடியம் பண்ணும்பொழுது நமக்கு என்ன கிடைக்கிறாங்க அப்படின்றது இங்கே பாருங்கள். எத்தனை மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன், 4 மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் நம்ம எடுத்திருக்கிறோம். இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆக்சிஜனில் 2 ஹைட்ரஜனும் 1 ஆக்சிஜனும் சேர்ந்து நமக்கு 1 மோல் ஆஃப் வாட்டர் வெளியே போயிடுவாங்க. ரிமைனிங் இந்த பகுதியில் யார் இருக்குன்னாக்கில் இந்த NO அப்படின்றது மட்டும் இருப்பாங்க. அவர் கூட யார் இருக்கும், CH3 அப்படின்றது இருக்கும். இப்போ இங்கே இருக்கக்கூடிய 2 ஹைட்ரஜன் பாருங்கள், ஒன்று நைட்ரஜன் கிட்டையும் அனதர் ஒன்று ஆக்சிஜன் கிட்டையும் கனெக்ட் ஆகும். உங்களுக்கு என்ன கிடைக்கும், Nல் மெத்தில் தொகுதி பாருங்கள். இந்த நைட்ரஜன் கூட என்ன தொகுதி சேர்ந்துருக்கு, மெத்தில். அதனால் N மெத்தில். இந்த NHOHக்கு பேர் ஹைட்ராக்சைல் அமீன் அப்படின்றது பேர். ஸோ இது நமக்கு கட்டாய வினாவில் கேட்கப்பட்டிருக்கு ஆகஸ்ட் 2021. தென் கொஷின் நம்பர் 2க்கு போகலாம். இந்த கேள்வி எங்கே கேட்டிருக்காங்க பாருங்கள், ஐடென்டிஃபை ஏ அண்டு பி இந்த ஃபாலோயிங் சீக்வன்ஸ் ஆஃப் ரியாக்ஷன் மே 2022 கேட்டிருக்காங்க பாருங்கள். மெத்தில் புரோமைடு அப்படின்றது சோடியம் அசைடு NaN3 அப்படின்றது கூட ட்ரீட் பண்ணுறோம். நமக்கு ஏன்ற ஒன்று கிடைக்கிறாங்க. தென் ஏவை லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு கூட ட்ரீட் பண்ணுறோம். பி அப்படின்ற ஒன்று கிடைக்கிது. தென் நைட்ரஜன் கேஸ்ன்றது ரிலீஸ் ஆகுறாங்க. ஸோ ஃபைண்ட் இது ஏ அண்டு பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்பர் 1 பாருங்கள், மெத்தில் புரோமைடை எடுத்துக்கிட்டு யார் கூட ட்ரீட் பண்ணுறோம், NaN3 சோடியம் அசைடு கூட ட்ரீட் பண்ணும்பொழுது நமக்கு என்ன ரிமூவ் ஆயிடுவாங்க, இங்கே இருந்தக்கூடிய பிஆரும் இங்கிருந்து சோடியமும் சேர்ந்து உங்களுக்கு NaBr சோடியம் புரோமைடு அப்படின்றது ரிமூவ் ஆயிரும். தென் மெத்தில் குரூப்பு கூட இங்கே N3 கனெக்ட் ஆகிட்டு உங்களுக்கு மெத்தில் அசைடு அப்படின்றது கிடைக்கும். இதுதான் நமக்கு உண்டான ஏ. தென் இந்த மெத்தில் அசைடை யார் கூட ட்ரீட் பண்ணுறோம்னாக்கல லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு. யூனோ வெரி வெல், இது ரெடியூசிங் ஏஜென்ட், ஆக்சிஜன் ஒடுக்கும் காரணியாக பயன்படுத்தப்படும். ஆக்சிஜன் ஒடுக்கும் காரணின்னா என்ன, அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜனை சேர்க்கணும். அப்படின்னா இங்கேருந்து பாருங்கள் 2 மூலக்கூறு N2 நைட்ரஜன் கேஸாக ரிலீஸ் ஆகிட்டு ரிமைனிங் இந்த பகுதியில் என்ன இருப்பாங்க உங்களுக்கு CH3 தென் N அப்படின்றது இருக்கும். இந்த நைட்ரஜன் கூட 2 ஹைட்ரஜன் கனெக்ட் ஆகிட்டு யூ வில் கெட் CH3 NH2. தட் மீன்ஸ் என்ன அர்த்தம், மெத்தில் அமீன் அப்படின்றது கிடைக்கும். ஸோ நமக்கு பி என்றது என்ன அமீன், மெத்தில் அமீன். இது மாதிரி வினாக்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த ஏவுக்கு உண்டான நீங்கள் நேமே எழுதினாலும் உங்களுக்கு மார்க் கொடுக்கப்பட்டுரும். இல்லைன்னா சமன்பாடுகள் ஈக்குவேஷன்ஸை எழுதினாலுமே உங்களுக்கு மதிப்பெண்கள் கொடுக்கப்படும் அப்படின்றத பார்த்துக்காங்க. 3வது கேள்வி. இந்த கேள்வி மார்ச் 2023ஆம் ஆண்டு கேட்கப்பட்டிருக்கு. ஐடென்டிஃபை தி காம்பவுண்ட்ஸ் ஏ அண்டு பி இந்த ஃபாலோயிங் சீக்வன்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ். ரியாக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு பாருங்கள், நைட்ரோ ஈத்தேன். இந்த குரூப் வேறு நைட்ரோ, 1 கார்பன் இருந்தால் மீத்தேன், 2 கார்பன் இருந்தால் ஈத்தேன். ஸோ நைட்ரோ ஈத்தேன் டின் அண்டு HCl கூட ட்ரீட் பண்ணுறோம். நமக்கு ஏன்றவங்க கிடைக்கிறாங்க.
தென் இந்த ஏ அப்படின்றது அகைன் வந்து என்ன ஆட் பண்ணுறீங்கனாக்கா அசிட்டைல் குளோரைடு கூட ஆட் பண்ணுறீங்க, உங்களுக்கு பி அப்படின்றது கிடைக்கிது. தென் ஏ அண்டு பியை வந்து கண்டுபிடிங்க அப்படின்றாங்க. இதில் டின் அண்டு HCl கொடுத்தாங்கனாக்கா கேர்ஃபுல்லாக கவனிச்சிக்கோங்க. இதனுடைய ரோல் வந்து ரெடியூசிங் ஏஜென்ட், ஒடுக்கும் காரணியாக செயல்படும். குறிப்பாக யாரை ஒடுக்கும் அப்படின்னா இந்த NO2 குரூப்பை, நைட்ரோ குரூப்பை அமீனாக மாற்றுற இடத்துல இந்த டின் அண்டு HCl பயன்படுத்துவோம். பாருங்கள், CH3 CH2 NO2 டின் அண்ட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டை போட்டு ட்ரீட் பண்ணும்போது இங்கேருந்து பாருங்கள் 2 மூலக்கூறு ஆக்சிஜன் வந்து ரிலீஸ் ஆகிட்டு அங்கேருந்து உங்களுக்கு என்ன கிடைப்பாங்க, 2 ஹைட்ரஜன் வந்து ஆட் ஆகிரும். ஸோ உங்களுக்கு நைட்ரோ ஈத்தேன்லேருந்து எத்தில் அமீன் அப்படின்றது கிடைக்கிறாங்க. இதுக்கு பேர் வந்து எத்தில் அமீன். ஸோ இந்த எத்தில் அமீன்ன்றது ஏ. இந்த எத்தில் அமீனை கொண்டு வந்து யார் கூட ட்ரீட் பண்ணுறோம், அசிட்டைல் குளோரைடு கூட ட்ரீட் பண்ணுறோம். என்ன நடக்கும் பாருங்கள், இங்கேருந்து 1 மோல் ஆஃப் ஹைட்ரஜன், இங்கே இருக்கக்கூடிய Cl என்ன ரிமூவ் ஆகிடுவாங்க, HCl. தென் ரிமைனிங் இருக்கிறத நீங்கள் அப்படியே எழுத வேண்டியது தான். என்ன இருக்காங்க, CH3, நமக்கு CH3, தென் என்ன இருக்குது CH2, தென் CH2, அங்கே யார் இருக்காங்க NH, தென் NH, அவர் கூட யார் சேர்றாங்க CO, தென் CH3, தென் CH3 அப்படின்றது. ஸோ இது வந்து நமக்கு ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு பி அப்படின்ற ப்ராடக்ட் வந்து கிடைப்பாங்க. ஸோ ஏ அண்டு பியை வந்து நம்ம கண்டுபிடிச்சி எழுத வேண்டியது தான். இது வந்து 2023 கேட்கப்பட்ட வினாக்கள். அடுத்த கேள்வி வந்து என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், 2022 ஜூலையில் கேட்டிருக்காங்க. A solution of silver nitrate is electrolyzed for 20 minutes. சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் வந்து 20 நிமிடம் வந்து மின்னார் பகுக்கிறோம் வித் கரண்ட் 2 ஆம்பியர். நமக்கு ஐயனுடைய வேல்யூ வந்து எத்தனை ஆம்பியர் கொடுத்துருக்காங்க, 2 ஆம்பியர். கால்குலேட் தி மாஸ் ஆஃப் சில்வர் டெபாசிட் அட் தி கேத்தோடு. கேத்தோடில் சில்வர் வந்து எவ்வளோ டெபாசிட் ஆகுறாங்க அப்படின்றத கண்டுபிடிங்க அப்படின்ற கேள்வி கேட்குறாங்க. நமக்கு என்னென்ன மதிப்பு கொடுத்துருக்காங்க, டைம் கொடுத்துட்டாங்க, T கொடுத்துருக்காங்க, I வந்து கொடுத்துருக்குறாங்க. நம்ம யாரை கண்டுபிடிக்கணும், மாஸை வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு இந்த ஃபாரடே உடைய லா ஆஃப் எலக்ட்ரோலைசிஸ், ஃபாரடே உடைய மின்னார் பகுப்பு விதிப்படி நமக்கான மாஸை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா M=ZIT அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம யாரை கண்டுபிடிக்கணும், மாஸை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், Z அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இந்த Z அப்படின்றது யார் சார் அப்படின்னா பாருங்கள், Z அப்படின்றது மோலார் மாஸ் ஆஃப் சில்வர் டிவைடட் பை இங்கே எத்தனை எலக்ட்ரான் வந்து நமக்கு இந்த ப்ராசஸில் இன்வால்வ் ஆகிருக்காங்கன்னு 1 மோல் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ 1 மோல் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்றது யாருக்கு ஈக்குவல் அப்படின்னு கேட்டாக்கல 96,500 கூலுமுக்கு சமம். அதனால் மோலார் மாஸ் ஆஃப் சில்வர் 108. நமக்கு எவ்வளோ எலக்ட்ரான் என்ன, 1 எலக்ட்ரான். ஃபாரடேவுடைய மதிப்பு இந்த இடத்துல NF அப்படின்னு சொல்லுவோம். என்னுடைய மதிப்பு ஒரு எலக்ட்ரானுக்கு 1, ஃபாரடேவுடைய மதிப்பு 96,500. இந்த வேல்யூஸை வந்து நமக்கு கேன்சல் பண்ணும் பொழுது நமக்கு யார் கிடைக்கிறாங்க, MZ அப்படின்றது கிடைக்குது. பாருங்கள், இந்த வேல்யூ கேன்சல் பண்ணியிருக்காங்களா, 108 டிவைடட் பை 96,500 கூலும் இன்ட்டு நமக்கு சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் எவ்வளோ வராங்க அப்படின்னு கேட்டாக்கல IT. நமக்கு ஐயுடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, 2 ஆம்பியர். T டைம் வந்து 20 மினிட்ஸ் இருக்குது. இந்த மினிட்ஸை யாருக்கு மாற்றணும், செகண்ட்ஸுக்கு மாற்றணும். 1 மினிட்ஸ் ஈக்குவல் டு 1 மினிட்ன்றது ஈக்குவல் டு 60 செகண்ட்ஸ். அப்படின்னா நமக்கு 20 × 60 மல்டிபிள் பண்ணும்பொழுது 1200 செகண்ட்ஸு. நம்ம யாரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா I × T. ஐன்றது கரண்ட்டு, Tயுடைய வேல்யூ டைமு. ஸோ ஐயுடைய வேல்யூ 2 ஆம்பியர், டைமுடைய வேல்யூ 1200 செகண்ட்ஸ். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்பொழுது 2400 யார் கிடைக்கும், நமக்கு சார்ஜ் கூலும்ன்றது கிடைக்கும். அந்த வேல்யூ வந்து நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணும்பொழுது நமக்கு மாஸுடைய வேல்யூ எவ்வளோ கிடைக்கிறாங்க பாருங்கள், 2.68 கிராமு. இந்த கேள்வி வந்து நமக்கு புக்கில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ், நமக்கு எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த கேள்வியை அப்படியே புத்தகத்தின் உள்பக்கம் இருந்து இந்த வினாக்கள் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதே போல் அடுத்த தேர்வில் இது போன்ற ஜூலை 2023 வந்து கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு கேட்டால், கால்குலேட் தி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ராக்சைடு அயான் இன் ஃப்ரூட் ஜூஸ். ஒரு பலரசம் கொடுத்துருக்காங்க. அந்த பலரசத்தில் OH- அயனியினுடைய செறிவு எவ்வளவு அப்படின்றத கண்டுபிடிங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. பாருங்கள், விச் கண்டைன்ஸ், அந்த கரைசல் வந்து பெற்றிருக்கான். யாரை பெற்றிருக்கு, 2 × 10⁻³
மோலார் ஹைட்ரோனியம் அயான் H+ அயானுடைய வேல்யூ வந்து கொடுத்துருக்குறாங்க. ஐடென்டிஃபை தி நேச்சர் ஆஃப் சொல்யூஷன், இந்த கரைசலினுடைய தன்மையையும் நீங்கள் கண்டுபிடிங்க அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது யாரை கண்டுபிடிக்கணும்? OH வந்து கண்டுபிடிக்கணும், ஹைட்ராக்சைடு அயானை வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஹைட்ராக்சைடு அயனை கண்டுபிடிக்கணும்னு நமக்கு யாருடைய வேல்யூ கொடுத்துருக்குறாங்க? ஹைட்ரஜன் அயானுடைய கான்சன்ட்ரேஷனை கொடுத்துருக்குறாங்க. ஸோ பாருங்கள், ஹைட்ரோனியம் அயானுடைய கான்சன்ட்ரேஷன் 2 × 10⁻³ நமக்கு நீரினுடைய அயனி பெருக்கத்துக்கான சமன்பாடு தெரியும். கேன்றது சமநிலை மாறிலி, டபிள்யூன்றது வாட்டர், நீருக்கான அயனி பெருக்கத்தினுடைய மதிப்புக்கு என்ன சொல்கிறோம்? H3O+ பெருக்கல் OH-. இது நமக்கு யாருடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும்? OH- தான் கண்டுபிடிக்கணும். யார் யார் தெரியும்? KWவும் தெரியும், H3O+ம் தெரியும். KWக்கு என்ன வேல்யூ அப்படின்னா, KW வேல்யூ வந்து நமக்கு 1 × 10⁻14. இது KW உடைய வேல்யூ. H3O+க்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கிவன் வேல்யூவில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க? 2 × 10⁻³ கொடுத்துருக்காங்க. நமக்கு யார் வேணும்? OH-. ஸோ இது அப்படியே இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வரும்பொழுது நமக்கு ஈக்குவேஷன் பாருங்கள், OH- KW / ஹைட்ரோனியம் அயானுடைய கான்சன்ட்ரேஷன்ன்றது கிடைக்கும். KW 1 × 10⁻14, H3O+க்கு வந்து 2 × 10⁻3. ஸோ இந்த 10⁻3 10⁻14 போச்சுன்னா ரிமைனிங் என்ன கிடைக்குங்க? 10⁻11 அப்படின்னு கிடைக்கும். இந்த 1/2 கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 0.5 × 10⁻11ன்னு கிடைக்கும். இந்த சமன்பாடை கொஞ்சம் அப்படியே ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா 5 × 10⁻12 மோலார் அப்படின்றது கிடைக்கும். ஸோ இந்த மோலார் சொல்யூஷன், இந்த 5 × 10⁻12ன்றது யாரை விட அதிகமாக, இது யாரை விட குறைவாக இருக்குது அப்படின்னு கேட்டால், நமக்கு கொடுக்கப்பட்ட H3O+ அயனியை விட நமக்கு மதிப்பு வந்து குறைவாக இருக்குது. பாருங்கள், -3 இங்கே எவ்வளோ இருக்குது? -12. அதனால் வேல்யூ வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால இந்த சொல்யூஷன் வந்து அசிடிக் நேச்சராக இருப்பாங்க. ஸோ சொல்யூஷனுடைய நேச்சர் வந்து அமிலத்தன்மை கொண்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து 2023 வரை கேட்கப்பட்ட வினாக்களை இந்த வீடியோவில் வந்து பேசியிருக்கிறோம். இதனுடைய தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் வந்து நம்ம பேசுவோம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.